போதுல தம்பி. பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்? பரலோக ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பா? ஐயா நான் பரலோகத்துக்கு போயிடுங்க, எப்படியோ அது போயிடுங்க ஐயா. உலகத்தில் நான் எது எப்படி இப்படியெல்லாம் கேட்பாங்க பாருங்க. ஐயா நான் பரலோகத்துக்கு போயிட்டா போதுங்கய்யா. எப்படி? நான் பரலோகத்துக்கு போயிட்டா போதுங்கய்யா. எப்பவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தாக்கா விலகத்தை கண்டுபிடிச்சிடலாம். பாதாள ராஜ்யத்துக்கு ஒருத்தன் எப்படி போறான்? பாதாள ராஜ்யத்தை எப்படிடா போறான் ஒருத்தன்? என்ன செஞ்சா பாதாளத்துக்கு போயிடலாம்? தப்பு, பாவம் பண்ணா, பாவம் செய்தா, பிசாசுக்கு இடம் கொடுத்தா, பிசாசு வார்த்தையின்படி செய்தா எங்க போலாம்? பாதாளம். டெப்லெட் கேரண்டி. பிசாசு ஏவாலு பிசாசு வார்த்தை கேட்டு கனியை சாப்பிட்டதுமே இந்த கனியை புசிக்கினால அதான் மரணத்துக்கு அதிபதி. அதான் பாதாளம். பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம்னு நத்தியில் எழுதி எல்லாருக்கும். இப்போ நான் பரலோகத்துக்கு போடுங்க ஐயா. நான் என்னைக்கோ செய்து ஐயா பரலோகத்துக்கு போயிட்டா போதும். என்ன பண்ணனா? தேவனுடைய வார்த்தை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதின்படி செய்தா கண்டிப்பாக போகலாம் பரலோகத்துக்கு. பரலோகம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம் கிடையாது. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதின்படி தண்ணி திராட்சரசமா, ஆமாம், பாதாளம் பரலோகமா மாறிடா, அவ்வளோதான். ஆனால் இங்கே பாரு, அப்போது இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரு பரலோக ராஜ்யத்தில் அரிதுனா ரொம்ப அரிதுன்றது ரொம்ப கஷ்டமானது. இந்த ஐஸ்வர்யவான் நன்மத்தேம வாழ்க்கையிலே இருக்கிறான், ஜீவ வார்த்தைக்குள்ள வரமாட்டேன்றான். அதனால தான் அவன் அரிதுன்னு சொல்றாரு. அரிதுனா ரொம்ப கஷ்டம் அவன் போறது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை கேட்டு கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறது அவனுக்கு விருப்பம் கிடையாது. அப்படிப்பட்டவன் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போவான்? ஜீவ வார்த்தையை கேட்கணும். அந்த ஜீவ வார்த்தையை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தான்னா பாவம் நிவர்த்தி ஆகி போச்சு, பசுத்தாய் வந்துச்சு, சூப்பராக பரலோகம் பண்ணார். ஒரு கைத்தட்டு வந்துக்கிடுமே, கைத்தட்டு. புரியுதா? பரலோகத்துக்கு நான் எப்படியா போவேன் ஐயா? பரலோகத்துக்கு போனங்க ஐயா. ஏற்கனவே பரலோக ராஜ்யத்தில் தான் இந்த பிதாவாகிய தேவன் தம்முடைய சாயலின்படி ஜீவ சுவாசி ஜீவாத்மாவை ஜீவத்துக்கிட்டு பரலோக கிடையாது பூலோகத்தை வச்சிருந்தாரு. என்னைக்கு பிசாசு வார்த்தை கேட்டே அன்னைக்கு தான் நீ பாதாள ராஜ்யத்துக்கு போன. இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு. வருத்தப்பட்டு பாரசபக்குள்ள ஆமா வந்து சும்மா இருக்காது, ஜீவ வார்த்தையை பூச்சி. அவர் தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. தப்பு செய்து அதனால நஷ்டீடு உலகமெல்லாம் உன்னால நஷ்டம். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போச்சு. ஆதாம் வேவாள் நிமித்தம் உன் நிமித்தம் பூமி முள்ளும் குறுக்கும் விலைக்கு போச்சு. இவ்வளோ நஷ்டத்தை பண்ணிட்டு, இவ்வளோ சாபத்தை கொடுத்துட்டு, இவ்வளோ பாவத்தை கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்காத. நஷ்டத்தை சரி பண்ணு. அதுக்கு என்ன பண்ண? ஜீவ ரத்தத்தை புசித்து அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுத்து ஆதாம்லேருந்து முழு உழுந்து கொடுத்தா டெபினெட்லி நீ பரலோகம் தான். ஒரு ஆளுக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தலாம் கூட டெபினெட்லி ஆதாமின் சேர்ந்து உனக்கு மரணத்தை கொடுக்கும். அப்போது இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி அறிப்பது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ நன்மத்தை வாழ்க்கை வாய்ந்தனாக்கா பரலோக ராஜ்யத்தின் ஆசை இந்த பூமியிலும் பெற முடியாது. பரலோகத்துக்கு பாதாளத்தின் எஃபெக்ட் இந்த பூமியிலே இருக்கும். பாதாளம்னா வேதனை, துக்கம், பாடு, வியாதி, வறுமை, பாவத்தின் சம்பளம், மரணம் எல்லாம் இந்த பூமியிலும் பாதாள வாழ்க்கை தான். அப்படியே மறிச்ச அந்த ஆத்மா நேராக பாதாளம் தான். அதுக்கு மட்டும் ஜோராக போகிறாங்க. பிசாசுக்கிட்ட போகிறாங்க, பிசாசு வார்த்தை கேட்குறாங்க, நன்மை தீமை காரியம் செய்கிறாங்க, கண்கள் இச்சமாக சுயநீதி அநீதி எல்லாம் நல்லா ஜோராக செய்கிறாங்க. அதை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. இயேசுகிட்ட வந்து ஜீவ வார்த்தை கேட்டு தேவநீதியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா நீ பரலோகத்துக்கு போகலாம். அது ஒரு பெரிய கம்பஸ் கிடையாது. அதுதான் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. அசுத்தாய் ஓடிடும், பசுத்தாய் வந்துடும். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசித்து போய் பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 25 படிக்க
சீக்கிரம் படிக்க 25. அவருடைய சீடர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூட மாட்டான்? ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைந்து பார்க்கும் ஐஸ்வர்யவான் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அது எளிதா இருக்குமா? அதாவது ஒட்டகம் எப்படி இருக்கா? மேலே கீழே அப்படியே இருக்கா. ஊசியின் காது சின்னதா இருக்கும். அது நின்று 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 அது மாதிரி டேய் அன்புக்குறா டேய் சபிக்கு ஆஸ்வதியா, டேய் பக்கத்து நன்மையா, அவனை நான் விட்ட மாட்டேன். என்ன டேய் சபிக்கு ஆஸ்வதிடா, டேய் சபிக்கு நான் டேய் கிறிஸ்துவ தேவன் தர கொடு சொல்லி 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 இந்த ஒட்டகத்தை உள்ள நுத்துற மாதிரி அவன் மடிக்க உலகத்தை நேசிக்க மாட்டான். அதனால அந்த ஒட்டகத்தை உள்ள நோய்க்கிற மாதிரிதான். எப்படி இப்போ நல்ல காரியம் செய்யுது நம்மள பித்தா. அதனால சபிக்கணும் ஆஸ்வதி, பகைக்கு நன்மை செய்ய, சத்துள்ள செய்யினா அந்த ஒட்டகம் ஊசிக்காத குத்துற மாதிரிக்குதான். நல்லவன் வாழ விரும்புகிறவன், வெற்றி பெற விரும்புகிறேன், நல்ல குரு அன்ப தேவன் தனக்கு உலகத்துக்கு பற்று பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவான். கையை தட்டு அல்லேலூயா. பொண்டாட்டி மேல கசுவு, ஊரு கசுவு, பங்காளி சண்டை, நாடு செல்ல ஊடு செல்ல அசல் ஊழிக்காரங்களாம் பார்த்தேனே. டேய் உலகத்தை அன்பு கொடுறா. ஊழிக்காரன் அங்கே அந்த ஊழிக்காரன் தெரியல, இந்த ஊழிக்காரன் அதெல்லாம் சுலபமாக செய்வான். கட்டின மனைவி மேலே பகை கசுவு, பிள்ளைங்க மேலே வெறும் சபிக்கு திட்டி இப்படியே இருப்பான். டேய் அன்பு கொடுறா, உலகத்தை அகாப்பி அன்பு கொடுறா. டேய் நல்ல மண்டிடா அன்பு கொடுறா அப்படி. அதனால்தான் ரொம்ப அரிதுன்றாரு பரலோக ராஜா. ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், வெற்றி வருது அரிதான். ஆனால் இயேசு பாரு எவனையும் மன்னிக்கிறார், எவனையும் ஆசீர்வதிக்கிறார். அவ்வளோ பெரிய சிலுவையில் அவ்வளோ சாபத்தை பாவத்தை பிதாவே இவர்களுக்கு அவருக்கு சுலபமாக வருது. சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூச்சிக்கிறாங்க, சிறத்தில் முன்முடிவை எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அன்பு கொடுறாரு, மன்னிக்கிறாரு, சபிக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கிறாரு, பகைக்கு நன்மை சார், ஜீவரத்தை கொடுக்குறாரு. பற்று 3 நாள் பல்லவுக்கு போய் சேர்த்தார். கையை தட்டு அல்லேலூயா. அவ்வளோ பெரிய சாபத்தில், அவ்வளோ பெரிய பாவத்தில் உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகிதான் சிலுவையில் அட்ட தரித்திரமாயி பாவ சாபம் மரணம் எல்லாம் வருது. ஆனால் பிதா சொல்றபடி, விஷா சொல்றபடி யாரோ சபிச்சார, யாரோ நிதிச்சாரு சிலுவையில் பிதாவே மண்டி சொல்லி மண்டிக்கிறாரு, அன்பு கொடுறாரு, இறக்கத்தை காட்டுறாரு, தேவநீதி ஜீவரத்தத்தை தேவனை கொடுக்குறாரு, ஆபியத்தை ஜீவனை கொடுக்குறாரு, இட்டு ஆதவனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பட்டு பாவ சாபம் மரணம் பாதத்தை பசுத்தாவி ஊதிலும் நேரம் போயிட்டே இருக்கிறார் பரலோகத்துக்கு. ஆனால் மனுஷனால் முடிய மாட்டோம். ஒட்டகமான ஊசிக்காது நுழைவது போல டேய் பொண்டாட்டியை மன்னிடா. இல்லை அவள் பண்ணதுக்கு நான் எப்படி மன்னிப்பேன்? பேர் விசுவாசி, அரசியல்வாதிகள், ஊழிக்காரங்க ஒரே கஷ்டம் பகை. அதனால் ஒட்டகமான ஊசிக்காது நுழையிற போது கட்சியில் அவருடைய சீடர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியால் யாதாயா ஏன் அப்படி இருக்கும்போது ஒட்டகமான ஊசிக்காது போகிற மாதிரி இருக்குதுன்னா அப்போ யாதான் ரசிக்கப்படணும்னு கேட்குறாங்க பாரு. நல்ல கேள்வி கேட்டா மாதிரி அவனை வார்த்தை. லாஸ்ட் வருஷம் படிங்க முடிச்சிடலாம். 26வது வருஷம். கையை தட்டு அல்லேலூயா. ஏயா ஒட்டகமானது ஊசிக்காதுல நுழையிற மாதிரி இருக்குதுன்னு சொல்றியா? அப்படி இருக்கும்போது யார்தையா ரசிக்கப்பட்டு எவனோ ஒருத்த கேட்டான் பட்டு ஏசுனார்கிட்ட. அதுக்கு என்ன சொன்னார் பார்த்தியா? இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்றார். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? அதாவது மனுஷனா நன்மை தேவ வாழ்க்கை வச்சு நீ இதை செய்ய முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. தேவ ஜீவனை வச்சுட்டு நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். அதுதான் மேட்ரு. மனுஷன் ஆதாம் மூலமா நன்மை தேவ காரியத்தை வச்சுக்கிட்டு, மேன் கைண்ட் ஆஃப் லைஃப் வச்சுக்கிட்டு நீ ஒட்டகமாக ஊசிக்காது நுழைய முடியாது. தேவனா ஜீவன், தேவனா யாரே ஜீவரத்தத்தை தேவன் தர உலகத்தை பட்டு உள்ள நோய்ச்சிடலாம் பரலோக ராஜ்யத்தை. கையை தட்டு அல்லேலூயா. அதனால இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூட. நல்ல உதாரணம், 38 வருஷம் வியாதியஸ்தன். அவன் என்ன பண்ண முடியல, உலகத்தை மண்டிக்க முடியல. 38 வருஷமா நோயிறான் ஊசி சுகம் கிடைக்க மாட்டேன். பரலோக ராஜ்ய ஆசீர்வாதம் நோய்ஞ்சு பார்க்குறான். மேலே இடிக்குது, கீழே இடிக்குது, ஊசிங்கால் நோயே முடியல. இயேசு வந்தார், கொஞ்ச நேரத்தில் நோய்ச்சிட்டார் அவனை உள்ள ஊசின் காதில்.
உடனே எழுந்து நடந்தான். ஏன்னா மனுஷ வாழ்க்கை வாழ்ந்துக்கிறான், சுயநீதி அநீதி. 38 வருஷமா பரலோக ராஜ்யத்தினுடைய சுகம் பல ஜீவன் அவனுக்கு கிடைக்க மாட்டேது. 2வது பிசாசு பிச்சவன், விடுதலை ஆக முடியல, பகை கசப்பு அசுத்தாவி. அப்ப யாருமே பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை உடனே பெற முடியல. ஆனா இயேசு வந்தா நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த பிதாகுமார் பசுத்தாக்கு ஆதாம் முழு உலர்ந்து கொடுத்து அவனை பரலோக ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துறாரு. மனுஷனால கூடாதுப்பா, மனுஷன் ஏதே தொட்ட பாவம் செய்யட்டான், நன்மத்தை வாழ்க்கை வச்சுட்டு நீ எதையும் சாதிக்க முடியாது. ஆனா பாதாள ராஜ்யம் தான் அவன் வாழ்க்கையில வல்லமையா கிரியை செய்யும். பாவம் சாபம் மரணம் தத்த பிசாசு அதில் மூழ்கிட்டான் மனுஷன். இது மனுஷனால் கூட இயேசு அவர்களை பார்த்து மனுஷனால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாமே கூடும். அந்த தேவனுக்குள்ள வா. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு இயேசுவை தந்துள்ள இவ்வளவா உலகத்தில் அன்பு உந்துகிறார். அந்த இயேசு ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முழு உலகம் கொடு பட்டுன்னு ஊசிக்குள்ள நோய்ஞ்சிருவேன். அற்புதமா அடையாளமா. அதனால பல்லவராஜன் போயிடு. அதான் விஷயம். ஜாமனம் பசு பிதாவே எதெல்லாம் முடியலையோ தலைமையில் கவிச்சு கவலைப்படாத. வாழ்க்கையில் மனுஷனால் எதுவுமே கூடாது. அது ஒட்டகமான ஊசின் காது உயர மாதிரி இருக்கும். சின்ன காரியம் கூட கஷ்டமா ஓடுறது, உழைக்கிறது, சம்பாதிக்கிறது. ஐயா இவ்வளோ பெரிய வீடு கட்டணும், இவ்வளோ பெரிய சுகம் கிடைக்கணும், இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வேணும், இவ்வளோ பெரிய சாபம் இருக்குது, எனக்கு இவ்வளோ பெரிய வியாதி இருக்குது. மனுஷன் முயற்சி பண்ணாத. மேன் கைண்ட் ஆஃப் லைஃப் நண்பத்தையும் வாழ்க்கையால் ஒன்றும் முடியாது. அது பிசாசு தான் கிரியை செய்யுமா. தேவனால் எல்லாம் ஜீவரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்துக்கு சோர்ந்து போகாம கொடு, காரியம் மாற்றலாம் முடியும். யோதங்களை காப்பாற்றப்படும். பஸ்காட் ரத்தத்தை வச்சு நிறைக்காலில் பூசு. சங்காரத்தோட செங்கடல் யோர்தான் நல்லா பெரிய எலியோர் காணாத தேசத்துக்கு போவேன். தேவனால் எல்லாம் கொடு. கோலியாத்தை ஜெயி கர்த்தருடைய நாமத்தினாலே போ. கர்த்தர் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. பசுத்த ஆவியானவர் வருவார். எல்லாம் கொடு. தேவனால எல்லாமே கொடு. பசுத்த பிதாவே இந்த அருமையான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். மனுஷனால் இது கூடாது தான், மனுஷனால் கூடாது, தப்பு செய்யிட்டான், பாவம் பிசாசு இருக்கிறதுனால அவன் பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்புறதுக்கு எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். ஆனால் தேவனால் எல்லாமே கூடும். அந்த தேவன் இயேசுவை தந்துள்ள எவ்வளவா உலகத்தில் அனுப்புகிறதா. தேவனாய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்க 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 பரலோக ராஜ்யத்துக்கும் போகலாம். பரலோக ராஜ்யம் அது பூமியில் அனுபவிக்கலாம். இந்த சத்தியத்தை கேட்ட இந்த பிள்ளைகளை நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற கதாய் செங்கு சொல்லி தெரிந்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். தேவன் தனக்கு முழு எந்த பிரச்சனை, எந்த அசுத்தம், எந்த சாபத்திரம் பாவத்திரம் மனதில் பாதத்தை வெளியில் ஆக்கிறார். கல்வார் செல்வியில் இயேசு பிதாவாகி ஆவியுக்தி ஜீவனுக்கு இந்தியாவுக்கு ஆதாம் முழு கொடுத்து 3ஆம் நாள் பாவத்தை சாபத்தை மற்ற பாதத்தெல்லாம் ஜெயித்து பல்லூர் ராஜ்யத்துக்கே போய் சேர்த்தார். இதுதான் மாதிரி சோயை ஜீவன் ஜீவ மார்க்கத்தை உலகமெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணு. அவன் முடியாது, ஆகாது, போகாதுன்னு சொல்லி பிசாசுக்குள்ளே இருந்துங்கன்னு இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆண்டவரே இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவ விசத்துக்கண்ணில் வரும்போது கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அவர் தேவ நீதி உயிர்த்ததுமா இருக்கிறார். என் பேர் சொல்லி, என் மனைவி பேர் சொல்லி, பிள்ளைங்க பேர் சொல்லி, குடும்பம் பண்றது அது முழு உலக இயேசு ஜீவன் தேவத்தருக்கு ஆதம் முழு அசுத்தாயத்துக்கு பசுத்தாய்க்கு பரலோகராஜ் ஆசீர்வாதத்தை கொண்டு வர இந்த பிள்ளைகளை உலகத்துக்குள் பூமி குப்பாய் நடத்தும்படி ஜெபிக்கிறது தாவே மாபெரிய ஜெபிப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கும். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில். எல்லா ஜெபிகள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்து, என் மூலமே பசுத்திராமத்தை சோத்து. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்து, அவர் செய்ய சகல உபகாரம் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதி எங்கள் சபையில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெறும் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இருபத்தி நிச்சயமாக நீங்கள் ஆகும் கத்திரங்களாக இந்த செய்தி 28/8/2024 வேலூர் பகுதியில் கூட செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளோடு ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆகும் கத்திர உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய கொண்டு இன்னும் ஏராளமான செய்திகள் கிடைக்கிறது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபிள் பங்கு என்னும் எல்லா செய்திகள் கேளுங்கள். கத்திர உங்களை ஆசிரியப்பாராக. ஒரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கத்திர உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார்.